لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين صلى الله عليه وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقال الله سبحانه وتعالى في محكم كتابه أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله صدق الله مولانا எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னார். ஸலவாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எங்கள் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய குடும்பத்தார்கள் உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபு தாபிஈன்கள் மற்றும் எல்லா முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் குறிப்பாக ஜும்ஆவுக்கு சமூகம் அளித்திருக்கும் எல்லோர் பேரிலையும் அல்லாஹ் அவனுடைய அருளையும் ரஹ்மத்தையும் சொல்லி தருவானாக. அல்ஹம்துலில்லாஹ். ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வினால் ஏவப்பட்ட அனைத்து ஏவல்களையும் உண்மையாக எடுத்து நடக்குமாறும் அவனால் விலகி தவிர்த்து கொள்ள சொன்ன அனைத்து விலக்கல்களை இருந்து தவிர்த்து நடக்குமாறும் தக்குவாவை கொண்டு எனக்கும் உங்களுக்கும் வசியத்தை செய்து கொள்கிறேன். இந்த ஆரம்ப வசியத்து இன்றைய நாளில் முழு உலகில் உள்ள எல்லா இமாம்களும் ஹதீப்மார்களும் மக்களுக்கு கட்டாயம் சொல்ல வேண்டிய ஒரு நாள். 2 தடவை சொல்லும். மிம்பரில் ஏறி பேசக்கூடிய ஹதீப்மார்கள் இமாம்களுக்கு ரசூலுல்லாஹ் இந்த ஆரம்ப வசியத்தை கடமையாக்கினார். 2 தடவை முழு உலகத்திலே எல்லா ஹுத்பாக்களிலேயும் கட்டாயம் சொல்லப்படும். இந்த ஆரம்ப வசியத் தக்வாவுடைய வசியத் என்று சொல்றது, இதை நாங்கள் விளங்குகிறது ஒன்று, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்னதும் நாங்கள் வளமையாக கேட்கிறோம். இது ஒவ்வொரு வாரமும் எல்லா ஹதீப்மார்களும் சொல்றது தானே என்று சாதாரணமாக எடுத்திருக்கிறோம். அருமையானவர்களே, தக்குவா என்றால் என்னன்னு நாங்கள் ஆரம்பத்தில் புரிஞ்சு கொள்வோம். ஊசிக்கும் வளர்ச்சி ஒவ்வொலன் தக்குவல், எனக்கும் உங்களுக்கும் ஆரம்பமாக தக்குவாவை கொண்டு வசியத் என்று சொல்லுவோம். அரபியில் சொல்றதுனால நாங்கள் அதை கணக்கெடுக்கிறது இல்லை. தக்வாவுடைய வசியத்துண்டா என்ன? நன்மையை செய்து கொள்ளுமோ, பாவத்தின் பக்கம் திரும்பியும் கூட பார்க்காதீங்க. இதுதான் தக்வாவுடைய வசியம். அந்த வகையில் கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தில் அல்லாஹ் எங்களை பிறக்க வச்சு எவ்வளோ பாக்கியம் உண்டா. நாங்கள் தொழக்கூடிய இந்த தொழுகைகள் இருக்குது, இதில் இமாம் தொழுவிக்கிறார். ஃபாத்திஹா சூரா ஓதி முடிக்க போல எல்லோரும் ஆமீன் என்று சொல்றோமே, இதனுடைய பெருமதி எப்படின்னா அருமையானவர்களே, அந்த ஆமீனோட மக்மூங்களோட சேர்ந்து இந்த உம்மத்து கிடைச்ச பாக்கியத்தில் உண்டு
மலக்குமார்களும் ஆமீன் சொல்லுவாங்க. எவ்வளோ பாக்கியமான தொழுகை! இதை நாங்கள் நேரத்தில் தொழுது கொள்ளணும், இமாஞ்சமாக்காக தொழணும், இஹ்லாஸோட தொழணும், அல்லாஹ்வுக்காக தொழணும். அப்போ எங்களோட மலக்குமார்கள் சேர்ந்து கொள்ளுவாங்க, ஆமீன் சொல்லுவாங்க. இந்த ரசூலுல்லாஹ் உம்மத்தாகி எங்களுக்கு கிடைச்ச இன்னொரு பாக்கியம் அருமையானவர்களே, தயம்மம் என்ற சட்டம் எங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. மற்ற நபிமார்களுக்கு, நபிமார்களுடைய உம்மத்துக்கு ஷரீஅத்தில் தயம்மம் என்ற சட்டம் கிடையாது. எங்களுக்கு சாட ஒரு தலைவலிக்கு நாங்கள் தயம்மம் செய்கிறோம். இந்த தயம்மம் என்ற பாக்கியமான ஒரு ஷரீஅத்தில் ஒரு மார்க்க அடிப்படையில் தரப்பட்ட ஒரு சட்டம் இந்த உம்மத்துக்கு மட்டும். அது மட்டுமல்ல அருமையானவர்களே, எங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏனைய நபிமார்களுக்கு அல்லாஹ் சில வக்துகளை சிறப்பாக்கி கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு, ஏண்ட உம்மத்தாகிய உங்களுக்கு அல்லாஹ் இஷாவுடைய தொழுகையை கொடுத்திருக்கிறார். இன்ன ஹாதிஹி ஸலாத் ஃபுல்லில்தும் பிஹா அன்தும். இந்த இஷாவுடைய தொழுகையை வச்சு அல்லாஹ் உங்களை சிறப்பிச்சிருக்கிறான் என்று அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். இஷாவுடைய தொழுகையில தான் நாங்கள் 0 போட்டுருக்கோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். சின்ன சின்ன விடயங்களுக்காக அங்கே இங்கே போயிட்டு வந்துட்டோம். சின்ன சின்ன காரணங்களை வச்சு சிலவங்க இமாஜமாத்தை விடுறது, இன்னும் சிலர்கள் இஷா தொழுகிறதும் இல்லை. அல்லாஹ் பாதுகாக்கணும். ரமலான் வந்துச்சு, அழகான முறையில் அந்த விருந்தாளி எங்களுக்கு சொல்லிட்டு போயிடுச்சு, அதிகாலையில் எழும்புங்கோ, தஹஜ்ஜத் தொழுங்கோ, சாப்பாடை கொன்றலாக்குங்கோ, மாற்றமான பார்வைகளை தடுத்து கொள்ளுங்கோ, உங்களோட மனைவிமார்களை கூட ரமலானில் ஆசையோட பார்க்கவானாம். ரமலான் என்னென்ன பாடங்கள் எல்லாம் தந்திச்சோ அருமையானவர்களே, இதை மௌத்து வரைக்கும் செய்யலையா அல்லாட தீனோட விளையாடுறத போல மாறி மாறும். ரமலானில் சுபகுடைய வக்துக்கு பள்ளி இடம் போதாய் மாட்டேன். ரமலான் முடிஞ்சதுதான் தாமதம். அல்லாஹ் பாதுகாக்கோடும். முன் சப்பு கூட நிறைவதில்லை மஸ்ஜிதுகள். இது நியாயமா? அல்லாஹ் இதை பொருந்துவானா? இது நாங்க அல்லாஹ்வுக்கு செய்யற துரோகம் அல்லவா? கொஞ்சம் யோசனை கெடுக்கணும். நாங்க நினைச்சு நீங்கிற ரமலான்ல மட்டும்தான் இமாஞ்சம். நாங்க நினைச்சு நீங்கிற ரமலான்ல மட்டும்தான் புறம் பேசப்படும். நாங்க நினைச்சு நீங்கிற ரமலான்ல மாத்திரம்தான் இனத்தரோட சண்டை பிடிக்க கூடாது. அப்படி எல்லாம் அருமையானவர்களே, அந்த விருந்தாளி எங்கள்கிட்ட வந்துட்டு போன எதை சொல்லிட்டு போனேன்டா, நீங்க சொர்க்கத்துக்கு போற வழிகளை நாங்க சொல்லி தந்துட்டு போறோம். அந்த ரமலான்ல என்னென்ன பாடங்களை படிச்சோமோ இதை மௌத்து வரைக்கும் செய்யும். இல்லாட்டி அல்லாஹ்ட தீனோட விளையாடுறத போல ஆகிடும். குர்ஆன ரமலான்ல என்ன செய்யறோம்? அதிகமாக ஓதிடும், ஓதுறத கேட்கும். இன்னும் என்னென்ன வகைகளை குர்ஆன்களை ஓதேலுமோ, அதை படிக்கலுமோ, அதை கேட்கலுமோ, ஹிஸ்பு மஜ்லிஸ்கள் உருவாக்கலுமோ, இதெல்லாம் செய்யும். சிலவங்கட ரமலானுக்கு பின்னால குர்ஆனை மூடினது தான் இன்னும் திறக்குது. சூரா இஹ்லாஸுடைய பொறுமதி இந்த உம்மத்துக்கு சுப்ஹானல்லாஹ் அக்பர். குல் சூரா இஹ்லாஸுட பொறுமதி எப்படின்னா, அல்லாஹு அக்பர். இந்த உம்மத்தில் ஒருத்தர் சூரத்துல் இஹ்லாஸ அதிகமாக ஓதுவாங்களோ, அதிகமாக முஹப்பத்து வைப்பாங்களோ, அதிகமாக அந்த சூறாவை பற்றி பேசுவாங்களோ, அதனுடைய வல்லமைகள் எல்லாம் பேசிக்கொண்டிருப்பாரோ, அவருக்கு கிடைக்கிற பாக்கியம் எப்படின்னா சுப்ஹானல்லாஹ். அருமையானவர்களே, சையத்னா முஆவியா ரலியல்லாஹு
அதிகமாக சூரத்துல் இஹ்லாஸ் குல் சூராவை ஓதுவாங்க. அதனால தானே தாய்ப்பள்ளியில் ஜனாசா தொழிலிக்க ஜனாசாவை கொண்டு வந்து வச்சு எல்லாரும் சேரங்காட்டி குல் சூரா ஓதி நின்றாங்க மூதாதை. எங்களோட முன்னோர்கள் குல் சூரா ஓதிக்கொண்டே இருந்தாங்க. அதனால என்ன பாக்கியம், அன்றித பேச்சு யாரும் பேசுறதும் இல்லை, ஜனாசாவை பத்தி புறம் பேசுறதும் இல்லை, கபூர்ல உள்ளவங்களை பத்தி புறம் பேசுறதும் இல்லை, தெளிவும் பேசுறதும் இல்லை. எல்லாரும் ஒன்று சேர்ந்து குல் சூரா ஓதுவாங்க. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கேட்கப்பட்டுச்சு, நீங்க எல்லா நேரத்திலும் குல் ஹுவல்லாஹு ஓதிக்கொண்டிருக்கிறீங்க. சொன்னாங்களாம், உலகத்துக்கு அல்லாஹ் ஒருவன் என்று வெளிச்சம் கொடுத்த சூரா குல் சூரா. அல்லாஹ் ஒருவன் என்று அவனுடைய வல்லமைகளை பற்றி பேசக்கூடிய சூரா குல் சூரா. அல்லாத அந்த வல்லமைகள் அடிக்கடி என் உள்ளத்துல வரோடும் என்கிறதுக்காக நான் குல் சூராவை அதிகமாக ஓதுவேன். ஒரு நாள் தபூக் யுத்தம் நடக்க, இதுக்காக ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை தயார் பண்ணி கொண்டு இருக்க போல சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் இன்றைக்கு ஒரு நாள் ஒரு சந்தோஷகரம் ஒரு வித்தியாசமான நாளாக காணப்படுகிறது. இன்றைக்கு சூரியனுமோ வெளிச்சம் அதிகமாக பிரகாசம் கொடுக்கக்கூடிய மாதிரி இது. இப்படியெல்லாம் நிலைமைகளுடைய மாற்றத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாராங்க, ரசூலுல்லாவை சந்திக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இந்த நிலைமைகளை சொன்ன நேரத்தில் சொன்னாங்களாம், யா ரசூலல்லாஹ், நான் உங்கள்கிட்ட ஒரு செய்தியை சொல்லிட்டு போக வந்தேன். என்ன செய்தி? உங்களோட தோளுக்கு தோளா இருந்த உங்களோட சகோதரர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு மர்ஹூம் ஆகிவிட்டாங்க, மௌத்தாகி விட்டாங்க. தபூக் எங்கேயோ இருக்குது, மதீனாவுல ஜனாசா இருக்குது. சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், நான் மட்டும் வரல, என்னோட 40,000 மலக்குகளோட நான் வந்திருக்கிறேன். எதற்காக வந்தோம்டா யா ரசூலல்லாஹ்? சையதுனா முஆவியாவுடைய ஜனாசா தொழுகையில கலந்து கொள்ள வந்திருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்ப யா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், முஆவியாவை நான் பார்க்கணுமே. மதீனா துளை தூரம், தபூக் யுத்தம், தபூக் என்ற இடம் எத்தனையோ மைல்களுக்கு அந்தால் அந்த இடத்துல வச்சு அப்படியே அல்லாஹ் ஜனாசாவை உயர்த்தி அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு முன்னால வச்சு காண்பிக்கப்படுகின்றது. ஜனாசா தொழுகை நடாத்தப்படுகின்றது. 3 சஃப்புகளாக மலக்குகளும் அந்த யுத்தத்துக்காக தயாரான சஹாபாக்களும் ஒன்றிணைஞ்சு சையதுனா முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஜனாசா நடாத்தப்படுகிறது. உம்மத்துடைய சூரத்துல் இஹ்லாஸ் குல் ஹுவல்லாஹு சூரா ஓதினக்கூடிய இந்த உம்மத்து கிடைச்ச பெருமதி அப்படின்டா, குர்ஆனை இந்த நேரம் ஓதக்கூடிய எங்களோட அந்தஸ்து எப்படி? அல்லாஹ் எங்களை பார்த்து எவ்வளவு சந்தோஷப்படும். அருமையானவர்களே, இந்த உம்மத்து கிடைச்ச பாக்கியங்கள் சொல்லிக்கொண்டு போனா அடுக்கடுக்காக சொல்லிட்டு போய் நாளை கியாமத்துடைய நாளையில 120 சஃப்புகளாக அல்லாஹ் எழுப்பப்பட்ட அத்தனை மக்களையும் நிறுத்தாட்டுவார். அந்த 120 சஃப்புகளுக்கு 80 சஃப்புகள் இந்த உம்மத்தை சார்ந்தவர். இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்புகளில் ஒன்றுதான், நாளை கியாமத்துடைய நாளையில ஏண்ட உம்மத்தில் உள்ளவர்கள் 70,000 பேர்கள் கேள்வி கணக்கில்லாம சொர்க்கத்துக்கு போவாங்க. 70,000 பேர்கள். அந்த 70,000 பேர்களில் ஒவ்வொருத்தருக்கும் இன்னும் 70,000 பேர்களை சொர்க்கத்துக்கு கூட்டின்னு போக அல்லாஹ் சிபார்சு கொடுப்பான் என்ற செய்தியை அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். அருமையானவர்களே, அது மட்டுமல்ல,
நாளை கியாமத்துல முதல் சொர்க்கம் போறவங்க நாங்க, இந்த உம்மத். சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை முத கடக்கிறவங்களும் இந்த உம்மத். அது மட்டுமல்ல, நாளை கியாமத்துல சொர்க்கத்தில் நடுத்தரமானவர்களுக்கு தலைவர்களாக இந்த உம்மத்தில் உள்ளவங்க தான் இருப்பாங்க. சையதுனா அபூபக்கர், சையதுனா உமர் இருப்பாங்க. வாலிபர்களுக்கு தலைவர்களாக சையதுனா ஹசன் ஹுசைன் இருப்பாங்க. பெண்களுக்கு தலைவியாக சையதுனா ஃபாத்திமா நாயகி இருப்பாங்க. சுஹதாக்களுக்கு தலைவராக சையதுனா ஹம்சா ரலியல்லாஹு. நாளை கியாமத்துல சொர்க்கத்துல தலைவர்களாக தலைவிகளாக இந்த உம்மத்தில் உள்ளவங்களுடைய கையில தான் அல்லாஹ் பொறுப்பு கொடுக்கணும். ஆக அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு தந்த ஆக பெரிய சிறப்பான விஷயம் என்ன தெரியுமா? இன்றைய நாள் கூடியிருக்கும் ஜும்ஆவுடைய நாள். சாதாரணமான நாள் அல்ல. நாளை மஹ்ஷர் மைதானத்தில் விசாரணைக்கு எடுக்கப்படுற தினமும் வெள்ளிக்கிழமை. அல்லாஹ் உலகத்தை அழிக்கிறதுக்கு தெரிவு செஞ்ச நாளும் வெள்ளிக்கிழமை. சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தௌபாவை ஏற்றுக்கொண்ட நாளும் வெள்ளிக்கிழமை. சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாவை அரஃபாவுல சந்திக்க வச்ச தினமும் வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு எங்களுக்கு வெள்ளிக்கிழமை சும்மா ஒரு நாளை போல, சும்மா நாள் அது போல அல்லாஹ் பாதுகாக்கும். மூதாதைகள் அப்படி நடக்கல. முன்னோர்கள் சிலவங்க சுபகோட வாரவங்க இருந்துருவாங்க, அல்லது ஆக கூடின நேரம் 11 மணியா. தாய்ப்பள்ளி காப்புசாரி சொல்றேன், ஆக கூடின நேரம் 11 மணி. ஆகவே வயோதிபர்கள், ஏலாதவர்கள், கம்பூன்றவர்கள், வாகனத்தில் வாரவங்கள் அப்படி கொஞ்சம் பிந்தி வந்து எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் அருமையானவர்களே வந்துடுவாங்களாம். பாங்கு சொல்ல முந்தி எல்லாரும் பள்ளிக்கு சேர்ந்துடுவாங்க. எல்லாத்துக்கும் வசதியே, ஜும்மாவே நேரத்தில் முடிக்க எல்லாருக்கும் ஜும்மா ஆரம்ப நேரத்தில் இருந்து கிடைச்ச பாக்கியமும் கிடைக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆரம்ப நேரத்தில் வந்து இமாமுக்கு நெருக்கமாக இருந்து ஹதீபு ஓதக்கூடிய ஜும்மாவை பரிபூரணமாக கேட்டு யாரு ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றாங்களோ இவங்களை கிடைக்கிற பாக்கியம் என்ன தெரியுமா? 1 வருடம் நின்று வணங்கின கூலி கிடைக்குமா? 1 வருஷம் நோம்பு வைத்த கூலி கிடைக்கும். அது மட்டுமல்ல, யாரு இமாமுக்கு நெருக்கமாக பேணுதலாக ஒவ்வொரு ஜும்மாவையும் வந்து ஆரம்ப நேரத்தில் இமாமுக்கு அருகாமையால் நெருக்கமாக இருப்பாங்களோ நாளை கியாமத்தில் அல்லாஹ் அவனுக்கு நெருக்கமாக அந்த மக்களை வச்சுக்குவாங்க. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பாக்கியம்! ரப்புட்ட நெருக்கமாக வச்சு கொள்ளுவானாம். இந்த ஜும்மாவுடைய நாளில் வந்து இமாமுக்கு நெருக்கமாக இருக்கிறவன். எல்லாருக்குமே கேளாத ஒரு கேள்வி வருது. எல்லாருக்குமே கேளாதான் ஒவ்வொரு சஃபா நெருங்கி இருக்கணுன்ற நீயத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அல்லாஹ் சத்தியமான அவன் நெருக்கத்தில் வச்சிருவான். அவ்வளோ ஒரு பாக்கியமான நாள் தான் ஜும்மாவுடைய நாள். நோம்புல மட்டும் என்ன செய்யற, ரமலான்ல எல்லாரும் கொட்டா சுட்டா விட்டு ஆரம்ப நேரத்தில் வந்து ஜும்மா முடிக்கணும்னு ஆசை. பாக்கியமான மாதம் 70 ஜும்மாவுடைய கூலி கிடைக்க போகுதும். இதெல்லாம் அடையோடு வந்த நாங்க ரமலானுக்கு பின்னாலையும் இதை சடங்கு ஆக்கினா அல்லாட தீனோட விளையாடுற போல் இல்லையா? சொல்லுங்க பாசு, சத்தியமா விளையாடுற போல். அருமையானவர்களே, அது மட்டுமல்ல, குர்ஆனில் ஒரு நாளை குறித்து வசனம் இறங்கியது. திங்கள் என்றோ வெள்ளி என்றோ புதன் என்றோ அப்படி ஒரு நாளை சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் ஒரு சூறாவை இறக்குது. ஆனா ஜும்மாவுடைய நாளை குறித்து அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் ஜும்ஆன்னு பேரை சொல்லியே இறக்கியிருக்கிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, ஈமான் கொண்டவர்களே, மற்றவர்களுக்கல்ல
முஸ்லிம்களே, ஜும்மா நாடுடைய பலாயங்களை அறிஞ்சவங்களே, என்ன விசுவாசித்த மக்களே, ஜும்மாவுடைய நாளில் அஸான் சொல்லப்பட்டுட்டால் ஃபஸ்அு இலா திக்ரில்லாஹ், தொழுகையின் பக்கம் விரைஞ்சி சொல்லுங்கோ. வதருல் பைஅ, வியாபாரத்தை விட்டு போடுங்கோ, வியாபாரத்தை விட்டு போடுங்கோ. சரியானவங்கடா நாங்க, உண்மையான நன்றுள்ளவங்கடா அல்லாவுக்கு. ஜும்மா நாளில் ஜும்மா முடிவு வரங்காட்டி சுபகல ஒரு சௌக்கார கட்டி கூட வியாபாரம் பண்ணப்படாது, ஒரு சௌக்கார கட்டி கூட விற்கப்படாது. அவ்வளோ ஒரு பாக்கியமான நாள். குர்ஆன் சொல்லுது, அஸான் சொல்லப்பட்டுட்டா நீங்க என்ன செய்யணும்? வியாபாரத்தை மூடி போடும். கடந்த ஒரு 6 மாசத்துல நல்ல 4 மாசத்துக்கு முந்தி அஸான்னு சொல்லி நான் நினைக்கிறேன் குத்பா அங்க பள்ளியில நடக்க ஆரம்பிச்சாய்க்கு ஒருத்தர் வியாபாரம் பண்ணினீங்க. எவ்வளவு துருப்பாக்கியவான்களா வைத்துடுவாங்க. திஹியத்துல் கல்புன்னு ஒருத்தர் இருந்தாரு மதீனாவில், பெரிய வியாபாரம், பெரிய கணவந்தர், பெரிய செல்வந்தர். இவர் என்ன செய்வாங்கன்னா, வியாபாரத்தில் போயிட்டு வார நேரத்தில் டப்படிப்பாங்க. நான் வந்துட்டேன்ற செய்தி அறிவிக்க அங்க அறிவிக்கப்படும். ஒரு நாள் ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வைத்து முதல் ஜும்மா பிரசங்கம் செய்வாங்க. குத்பா ஓதுறாங்க மிம்பருக்கு மேல. ஓதிக்கொண்டு இருக்க போல அவருடைய வந்த செய்தி சத்தம் கேட்குது. டப்படிக்கப்பட்டு 7 சஹாபாக்கள், ஜும்மாவுடைய பொறுமதி தெரியா, சரியான கஷ்டப்பட்டவங்க, அந்த திஹியத்துல் கல்பு வந்துட்டா என்னாது சின்ன லாபத்தையும் தருவாங்க அல்லது சும்மாவும் தருவாங்க. இப்படி ஒரு மனிதர்கள் தானே, அப்படி ஒரு நிகழ்வு அல்லாஹ் நடத்தி காட்டினான். இப்ப எல்லாரும் வெளியே போயிட்டாங்க, ஓடி போயிட்டாங்க. இங்க ஜும்மா நடந்துனீங்க. அருமையானவர்களே, ஒரு சிலர்கள் 10 அல்லது 7 வந்திருக்குது. ஒரு சிலர்கள் மட்டும் செய்தனா அபூபக்கர், உமர் போன்ற மூத்த முக்கியமான சஹாபாக்களை தவிர மற்ற எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. போயிட்டு வந்து ரசூலுல்லாஹ் ஜும்மாவை முடிச்சுட்டு சொன்னாங்க, கொஞ்சம் பேராவது இருந்து ஜும்மாவை பாதுகாத்துட்டீங்களே, இல்லண்டா அல்லாஹ் சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை இறக்கி எனக்கு செய்தி அறிவிச்சுட்டு போயிட்டாங்க, இந்த மதீனாவை அல்லாஹ் நெருப்பால நிறைச்சிருப்பான் என்ற செய்தியை சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்ப ஜும்மா நாளைக்கு வியாபாரம் பண்றத கொஞ்சம் நாங்கள் கலந்து போட்டோம். அதே குர்ஆன் வசனம் அல்லாஹ் எனக்கு லேசாக்கி தந்தீரா, ரப்பு எவ்வளோ இறக்கம்னு பாருங்கோ. ஜும்மா வாங்கு சொல்லி வியாபாரம் பண்றது எடுக்கிறது பாவத்துல கொண்டு செய்யுது. சில இமாம்கள் எழுதிக்கிறாங்க அது வட்டியுடைய பணமாகவும் மாறிடும். ஜும்மா முடிஞ்சோடனே போய்த்து வியாபாரம் பண்றதுக்கிறே பெரிய பரக்கத்துகளும் உண்டா. நாங்க ஜும்மாவை போறதுதான் மூடுறேன். எவ்வளவு மடத்தடவை எங்கட மடத்தடவை பாருங்க. ஜும்மாவோட மூடுற இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதனால நம்ம தொடர்புகளை சும்மா சமாளிச்சுட்டு போறேன். இந்த சமாளிப்பு ரப்புட்டவே ஆகும். எங்களை நாங்க சமாளிச்சு கொள்ளையிலும் அல்லாட்ட வேகம். ஜும்மாவுக்கு பிறகு வியாபாரம் பண்ணுவோம், அதுல கிடைக்கிற பரக்கத்தை பாருவோம். அத பரக்கத்தாக அல்லாஹ் எப்படி எங்களுக்கு வழிவகுப்பான் என்று சொன்ன அருமையானவர்களே, ஜும்மா வரங்காட்டில் அதிகாலையில் இருந்து நாங்கள் கடையை மூடிடும். வியாபாரம் பண்ணப்படாது. டெலிபோன்ல கூட வியாபாரம் பேசாம இருந்தானே ஜும்மா முடியல. அது ஒரு பரக்கத். ஜும்மாவுக்கு பிறகு வியாபாரம் பண்ண ஓடும், கொடுக்கல் வாங்கல் செய்யணும், கடையை திறக்கணும். அது பெரிய பரக்கத். கயிறு நீண்ட நேரம் வைத்திரும், குறிப்பிட்ட நேரத்துக்கு முடிச்சு போகணுமே. அருமையானவர்களே, இந்த வெள்ளிக்கிழமை நாளிலே இது இங்க மட்டுமல்ல, நாளைக்கு சொர்க்கவாசிகளுக்கும் வெள்ளிக்கிழமை கியாமத்துல வெள்ளிக்கிழமை நாளில். ஆனா அதுக்கு பேரு வந்து வெள்ளிக்கிழமை என்ன, யௌமுல் மஸீத், யௌமுல் ஜும்ஆண்டல்ல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு போனாங்களாம்,
ஓட உம்மத்துல ஜும்மானால அவங்களுக்கு வருஷத்துல 2 பெருநாள் மாதிரி, வாரத்துல ஒரு பெருநாள் ஹஜ்ஜுல் ஃபுகரா வ ஈதுல் மசாகின், மிஸ்கீன்களுக்கு பெருநாள், ஃபகீர்களுக்கு ஹஜ்ஜி போல ஓட உம்மத்துக்கு வாரத்துல ஒரு பெருநாள் தான் வெள்ளிக்கிழமை. பெருநாள் அன்னைக்கு யாரும் தொலை வராம இல்லை, எப்படியாவது அடிச்சு பிடிச்சு ஓடிவார். ஏண்டா உடுத்த உடுப்பை காட்ட, உடுத்த உடுப்பும் அது எல்லாருக்கும் காட்ட, நல்ல நீயத்திலாம் வார எல்லாரும் இல்லைண்டல். அது ஒரு சந்தோஷமான நாள். உடுப்பு அலங்கரிச்சு காற்று சந்தோஷம், முசாஃபா செய்யறது, முஆனகா செய்யறது, சதக்கா செய்யறது, எல்லாரோட பேசுறது, கதைக்கிறது, ருசியான சாப்பாடுகள் சாப்பிட. அது மாதிரி வாரத்துல ஒரு பெருநாள் தான் எங்களோட ஜும்மாவுடைய நாள். இது அருமையானவர்களே, கியாமத்துல சொர்க்கவாசிகளை அல்லாஹ் வெள்ளிக்கிழமை அல்லாஹ் அவங்களோட பேசுவான். எப்படி பேசுவான் என்றா, சலூனி ரோதிக்கும், என்ற சொர்க்கவாசிகளே என்னேட்டமாலும் கேளுங்களே, நான் தர தயாரா இருக்கிறேன், நான் ஒன்றும் தரப்போறேன். அவங்க சொல்லுவாங்களா, யாரெல்லாம் எங்களுக்கு என்னத்தையே குறைச்சிக்கிறாங்க, நீ என்ன கேட்கிறங்க, என்ன கேட்கிறாய், எங்களுக்கு ஒன்றுமே குறை இல்லையே ரப்பே. இல்ல, நான் என்னமாலும் தரணும். உங்களுக்கு நியமிக்கப்பட்ட நபிமார்கள் ஈராங்களே சஃப்புகளுக்கு, அந்த நபிமார்களை பற்றி கேளும். இப்படி நான் அல்லாஹ் சொல்றான், என்னத்தை செய்யணும் கேளும். அவங்க போய் கேட்பாங்களாம், அல்லாஹ் இப்படி கேட்கிறான், நாங்க என்னத்தையும் கேட்க சொல்லுவாங்களாம், அல்லாட பொருத்தத்தை கேள்வி. அல்லாஹ் உன்னோட பொருத்தத்தை நாங்க விரும்புவோம். அல்லாஹ் சொல்லுவானாம், நான் உங்களை எல்லாரையும் பொருந்தி கொண்டு யாரையும் தண்டிக்க மாட்டேன். பெரிய சந்தோஷம் சொர்க்கவாசி. மறுபடியும் கேட்பான, மறுபடியும் அந்த நபிமார்கள் போய் சொல்லுவாங்க. இப்ப சொல்லுவாங்களாம் நபிமார்கள், இப்ப அல்லாட்ட அவன் ரிதாவை கேளும், அவனை பார்க்கணும்னு கேளுவோம். அல்லாஹ்வை கண்ணால நீங்க பார்க்கணும்னு வேணும். அல்லாஹ் உங்களுக்கு எல்லாம் கேட்டு கேட்டு தாரான். இந்த சொர்க்கத்தை தந்த ரப்ப நீங்க இன்னும் கண்ணால காணலையே, இப்ப அல்லாஹ்வை பார்க்கணும்னு சொல்லுங்க பார்க்க. இப்ப வீட்டு கேட்பாங்களாம், யா அல்லாஹ் நீ இப்படி கேட்கிறாய், நாங்க இப்ப உன்கிட்ட கேட்கிறோம், அதை நீ தெரிவிக்கா. அதுதானே நான் சொல்லிட்டேன், நீங்க என்னத்தை கேட்டாலும் நானே கேட்டு கேட்டு தர பார்க்கிறேன், நீங்க தருவீங்களான்னு என்ன கேட்டான். சொர்க்கவாசிய பண்ணே கவலை வந்துடும் இல்லையா? அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ் சொல்லுவானா, இப்ப கேட்பாங்களா, ரப்பே உன்னை நாம பார்க்கணும். அல்லாஹ் அந்த சொர்க்கவாசிக்கும் அவனுக்கும் இருக்கக்கூடிய அந்த திரையை கொஞ்சம் மாட்டிடுவான். அல்லாஹ்வை காணுவாங்க. அந்த சந்தோஷம் ஈரே சகோதரர்களே, சொர்க்கவாசிகள் செலவங்க சுஜூதுல வச்ச நெத்திய சென்னாலும் எடுக்காத லெவலுக்கு வச்சு நிற்பாங்க. அவ்வளோ ருக்குலையும் சுஜூதலையும் சந்தோஷத்திலையும் சிறுப்பிலையும் சுப்ஹானல்லாஹு அக்பர். அந்த பாக்கியத்தை எங்களை எல்லாருக்கும் தருவாங்க. அருமையானவர்களே, நாளை சொர்க்கவாசிக்கு இது எப்ப நடக்குதுன்னா வெள்ளிக்கிழமை தான் நடக்குது. எப்படியான வெள்ளிக்கிழமைண்டா, இந்த ஜும்மாவுடைய நாளை எப்படி முறையாக பயன்படுத்தி, இது ஜும்மாவுடைய சிறப்பத்தான் சொல்றேன். ஜும்மாவுடைய சட்டங்களை நாங்கள் விளங்கினா வியாழக்கிழமை பள்ளி போனவன் திருப்பி வர மாட்டேன். அவ்வளோ ஒரு பாக்கியமான நாள். வியாழக்கிழமை பள்ளிக்கு போறவங்க, ஜும்மராத்திரி போறவங்க, அல்லது அவங்களோட மால்லால பள்ளிக்கு வியாழக்கிழமை மரிபு போறவங்க அடுத்த நாள் ஜும்மாவை முடிச்சுட்டு தான் வருவாங்க. சட்டங்களை பேசி குளிப்புடைய விஷயம், மனம் பூசுற விஷயம், ஜும்மாவுடைய கடமை எப்படி. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு ஒருக்கா வாரான பள்ளிக்கு, அவங்களுக்கு முந்தி 3 பேர் வந்துட்டாங்க. எந்த நாளும் ஆரம்பமா வாரவங்க அன்னைக்கு மாத்தம். அவங்களுக்கு முந்தி 3 பேர் வந்ததின் பின்னால அருமையானவர்களே சரியான கவலைப்படுறாங்க. நான் 4வது ஆளாகி விட்டேன் என்று அழுகுறாளாம் முடிவு. அவ்வளோ ஏங்கி அழுதாங்க. நான் 4வது ஆள் இருக்கிறேன். இன்றைக்கு நாங்கள் 400 செய்திருக்கேன். சும்மா தொழுது போறேன் அப்படி இல்லை.
அலோன். நான் ஆரம்பத்தில் வரும் ஜும்மா நாளில் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் ஏதாவது ஒரு சுபஹானல்லாஹ் சொல்லணும்னு சொல்லுவோமே, அந்த சுபஹானல்லாஹ் நீங்க செல்ல வானம் சென்றாலே ஜும்மா முடிஞ்சுதான். அப்ப எவ்வளோ ஒரு கண்ணியமான அமல். ரசூலுல்லாஹ் சூரத்துல் முல்க் இறங்கின சப்ஜெக்டை மிம்பர்ல பேசுறாங்க. வெள்ளிக்கிழமை சூரத்துல் ஜும்மா, அதாவது சூரத்துல் முல்க் அது எப்ப இறங்கிச்சு, அதனுடைய விஷயங்களை பத்தி மக்களுக்கு குத்பா செய்யறாங்க. பக்கத்தில் இருந்த ஒருத்தர் ஒரு சஹாபியை பார்த்து உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து கேட்டாங்களாம், இந்த சூரா எப்ப இறங்கினது தெரியுமான்னு கேட்டாங்க. சூரத்துல் முல்க் ஓதினீராங்க, இந்த சூரத்துல் முல்க் எப்ப இறங்கினது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. அவங்கள்ட்ட தான் கேட்கணும். ஏன்னா உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு இறங்கிறாங்களே, குர்ஆனை கரைச்சி குடிச்சாங்க. சஹாபாக்கள் ஏதாவது குர்ஆன்ல முன்பின் சின்ன ஒரு தொட்டளவுல இப்படி மூன்று நினைச்சிட்டாலும் ஓடி போறான் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த மாதிரி சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹியை கொண்டு ரசூலுல்லாஹ் கொடுத்தத போல அப்படி போல குர்ஆன்ல விளக்கத்தை சொல்லுவாங்க. உபய் இப்னு கஅப் இடத்துல இன்னொரு சஹாபி கேட்டாங்களா, இப்ப ரசூலுல்லாஹ் சூரத்துல் முல்க் பேசுறாங்க, சூரா எப்ப இறங்கினது தெரியுமான்னு கேட்டோன்னே இவங்க வாயில வரல வச்சு அப்படியே பேச்ச முடிச்சிருக்காங்க. ஜும்மா முடிஞ்சு வெளியே கூப்பிட்டு சொன்னாங்களாம், உங்களோட ஜும்மா முடிஞ்சிட்டு, உங்களுக்கு இன்றைக்கு குத்துபா கூட. இன்றைக்கு மேல் தட்டில் எங்களோட சின்ன பிள்ளையோட எல்லாரும் டெலிஃபோன் பேசுறாங்க. இதை யாரு நிப்பாட்டுற? எல்லாருக்கும் ஜும்மாவும் பாலாகிடுமே. கொஞ்சம் யோசிக்கும், எல்லாரும் திருந்தோம். நோம்போட எல்லா ஃபைலையும் மூடுறது இல்லை, பிரிச்சு பிரிச்சு பார்த்து 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 எங்கட சொர்க்கத்தை தயாராக்குற நேரம் நெருங்கிட்டு. இந்த கொஞ்ச நாள் தான் திடீர்னு மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வெளியாகிடுவார். அதுக்கு பின்னால தௌபாட வாசல் எல்லாம் மூடிப்பட்டு. இப்ப அந்த சஹாபிக்கு சரியான கவலை. நான் கேட்டதே சூரத்துல் முல்க் எப்ப இறங்கினது, சாதாரணமான விஷயமா, நல்ல விஷயத்தை கேட்டு இவர் இப்படி சொல்லிட்டாருன்னு ரசூலுல்லாஹ் பத்தி சொன்னேன்னு உபய் சொன்னதுதான் சரி, உன ஜும்மா பாலாகி. அப்ப அருமையான சகோதரர்களே, வாலிப புள்ளியோட என்ன செய்யணும் உண்டா, கவனத்துல எடுங்கோ. நாளைக்கு அல்லாட அரிசிக்கு கீழே உங்களுக்கு நிழல் தார மைசர் மைதானம் ரமலான்ல கேட்டிருப்பீங்க. இப்படி எவ்வளவு பவர் நினைச்சு கூட பாக்கலாம்யா. மூளை உருகி வடியுமா, இனத்தை சென்னாலும் கேட்க மாட்டாங்க, கேட்டுமே இல்லை. அந்த இடத்துல வாலிபர்களுக்கு என்ன கிடைக்குது, அல்லாட அரிசிக்கு கீழே நிழல். சாதாரணமான இடத்துல இல்ல, கஅபாவுக்கு முன்னால் இல்ல, அல்லாட அரிசிக்கு கீழே இடம் கிடைக்கும். ஒரு சஹாபி மதீனாவுல வாலிப கொடியன், ஒரு சஹாபி 15-16 வயசு. ரசூலுல்லாஹ்வும் சஹாபாக்களும் கதைச்சு கொண்டிருக்க போல அப்படியே சொல்றாங்க, இப்போ ஒரு வாலிபர் வருவாரு, உது செய்வாரு, 2 கையில சிலிபர் இருக்கும், அவர்கிட்ட தாடியிலையும் உது செஞ்ச தண்ணீர் கொட்டும், அவங்கள நீங்க பார்ப்பீங்க, பார்த்தால் சொர்க்கவாசின்னு சாட்சி சொல்லிக் கொள்ளும்போது சொன்ன மாதிரியே வாலிபர் வந்தார், உதவெடுத்தார், சிலிப்பரையும் அப்படியே கையில் எடுத்துட்டார், தாடியில தண்ணியும் அப்படியே கொட்டும். எல்லாரும் அவரை பார்த்து சொர்க்கவாசின்னு சாட்சி சொல்லிட்டார். அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு சரியான கவலை. இவரிட என்ன நாளை வச்சு ரசூலுல்லாஹ் சொர்க்கம்னு சாட்சி சொல்ல சொன்னாங்க. இப்ப பின்தொடர்றாங்க, கேட்குறாங்க, 2 நாளைக்கு உங்க வீட்டுல தங்க இடம் தெரியுமான்னு கேட்குறாங்க. தங்க அனுமதிக்கப்படுகிறது. இவங்க நேரப்படி எழும்பிட்டாங்க. அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு இவங்க அப்படியே தூக்கம், பெரிய தஹஜ்ஜுது, நோம்பு, சதக்கா, தர்மம் அப்படி ஒன்றும் காணல. இவங்கள 2 நாளைக்கு ஒரு கேட்டாங்க, உங்களோட வீட்டுல ஏன் தெரியுமா தங்க இடம் கேட்ட, உங்களோட வாலிபத்தை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க, உங்களோட வாலிபத்தை வச்சு ரசூலா சொர்க்கம் என்று சொன்னாங்களே, எந்த அமலை வச்சு முடிவெடுத்தாங்க என்ற செய்தியை பார்க்க நான் வந்தேன். அப்படியா, உங்கள்ட்ட ஏதாவது பெரிய அமல் இருந்தால் என்னை சொல்லித்தாங்களே. கேட்டதுனால நான் சொல்றேன் இல்லை, நான் சொல்ல விருப்பம் இல்லை.
நீங்க இப்படி கேட்கறதுனால நான் சொல்றேன், என்னட்டா பெரிய பெரிய மலை போல அமல்கள் இல்லை. எனக்கு ஒரு விஷயம் நான் பேணுதலா இருக்கு. என்ன விஷயம் உண்டா, நான் தூங்கும் பொழுதும் தூங்கி எழும்பும் பொழுதும் யாரை பற்றியும் தப்பான எண்ணம் கொள்வதில்லை. சொர்க்கம் எங்கிக்குது, நாங்கள் நினைச்ச சொர்க்கம் 27 அன்னைக்கு முடிச்சால் மட்டும் உண்டு. அருமையானவர்களே, அருமையான வாலிபர்களே, சஹாபா வாலிபர்களுடைய வரலாறுகளை நீங்க கேட்டா துடிப்பீங்க. நீங்க பேச்சால கூட பாவம் செய்யணும். அந்த வகையில கண்ணியமான நாள், சொர்க்கத்துல அல்லாஹ் ஒன்று சேர்த்து பேசுற நாள். இதே வெள்ளிக்கிழமை நாள அங்க வெள்ளிக்கிழமையாக ஆக்கி வச்சிருக்கிறான். யௌமுல் மஸீத் ஜும்மாவுடைய நாளை போல ஆக்கி வச்சிருக்கிறான். அந்த பாக்கியங்களை நாங்கள் அடைய தயாராகவும், முக்கியமான விஷயம் பள்ளியில ஜும்மா குத்துபாவை கேட்கிற போல, தொழுகிற போல, பக்குவமா ஈகிற போல யாரும் பேசுறதோ, மேல பேச்சு வாலிபர்கள் சுவர்களுக்கு சாட்சி கொண்டு கழிச்சு கொண்டு டெலிஃபோன் பேசி கொண்டு இந்த நாளை மட்டும் பாழாக்காதீங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அவன் சோதனை தண்டனைகள் வர ஆரம்பிச்சுட்டால் ஓட இடமில்லாத நிலைமை வந்துடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். நாங்கள் நாளைக்கு நீங்க எல்லாரும் ஷாப்புன் நஷரஃபில் இபாதத், அல்லாஹ்வுடைய இபாதத்துல கழிச்ச வாலிபர்களாக எழுப்பப்படும். கபராளிகளாக வாலிபர்கள் அந்த அமல் இபாதத்துல செஞ்சு அல்லாஹ்வை பயந்த வாலிபர்களாக கபருக்கு போகும். எல்லாரும் சொர்க்கத்தை பார்த்து இந்த உலகத்தில் இது பிரியோடும். ஆக இந்த கண்ணியமான சிறப்பான ஜும்மாவுடைய நாளை தொடர்ந்து அடுக்கடுக்காக பேசிட்டு போகிடும். அருமையானவர்களே, எல்லாரும் நியத்து வைப்போம். வாரத்திலிருந்து ஒவ்வொரு ஜும்மாவும் அசான் சொல்ல முந்தி இன்ஷா அல்லாஹ் மஸ்ஜிதுக்கு ஹாலிராகிடுவேன். என்ற மௌத்து வரலாற்று மீத பேணுவேன். பாவச் செயல்களிலிருந்து தூரமாகவேன். நல்ல முஸ்லிம்களாக, நல்ல வாலிபர்களாக, வயோதிபர்களாக, நல்லவர்களாக, அல்லாத உதவிய வரவழைக்கக்கூடிய மக்களாக நாங்கள் உருவாகி கொள்வோம் என்ற ஆர்வம் ஆசையோட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லோரும் அப்பக்கம் கபூல் செய்து கொள்வானாக. எங்களை எல்லா பாவத்தையும் மன்னிச்சு போடுவானாக. சகல விதமான தவறுகள் தப்புகளை மன்னிச்சிருவானாக. ரமலான்ல என்ன பாடத்தை படிச்சுவோமோ ரஹ்மானே, அதற்கு மாற்றங்கள் நடந்துடாம எங்களோட மௌத்து வரலாற்றி ஓண்ட வழிபாட்டோட பயத்தோடு நடந்து எங்களை சொர்க்கத்தை தயாராக்கக்கூடிய சாலிகான மக்களாக கபூல் செய்து கொள்வாயா. அதில் பெற்று வளர்த்த மாணிக்கங்களை கொடுத்து கொள்வாயா. உன்னுடைய கௌபாவையும் புனிதமிக்க ரவுதா ஷரீஃபையும் பைத்துல் மக்திஸையும் மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜி உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாருக்கும் தந்தருள்வாயா. எமக்கு படித்து தந்த கல்வி தந்த ஆசிரியர்கள், உலமாக்கள், உஸ்தாதுமார்கள், எமக்கு நேர்வழி காட்டியவர்கள், எமக்கு நல்லதை சென்றவர்கள், எமக்கு துவாவுக்காக கேட்டுக்கொண்டவர்கள் அனைவர்களுடைய பாவத்தை மன்னிச்சு நாளை சுவர்க்கத்தில் எல்லாரையும் கண்மணி நாயகத்தோடையும் நபிமார்களோடையும் சுஹதாக்களோடையும் சாலிகங்களோடையும் ஒன்று சேர்த்தருள்வாயாக. உலகத்தில் இது பெரிய தருவாயா அல்லாஹ். கடைசி மூச்ச லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையோட பெரிய பாக்கியத்தை சொல்லுவாயா. எங்கள் எல்லாரும் உன்னுடைய பயத்தை மட்டும் போட்டுவாயா. எந்த ஒரு பாவத்தின் பக்கம் திருவிடாம எங்களை நீ பாதுகாப்பாயா. பாவத்தில் வெறுப்பை உண்டாக்குவாயா. அமலில் இபாதத்தில் ருசிய இன்பத்தை தந்துடுவாயா. யாரெல்லாம் எல்லா நிலைமையும் செய்வாயா. அதை வாலிபர்களை பொருந்திக் கொள்வாயா. யாரெல்லாம் நாளைக்கு மஸ்ஜிதுடைய தலைவர்களாக, ஊருடைய தலைவர்களாக மாறப்போறாங்க. மானே அவங்க எல்லாரையும் உன்னுடைய பயமற்றமுள்ள தக்குவா உள்ள மக்களாக கபூல் ஆமீன் ஆமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. الحمد لله نحمده ونستعينه